இதற்கு முன்னாடி வீடியோல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி எவ்வாறு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோடு புணர்ந்து சேர்ந்து வரும் என்பதை பார்த்தோம். இன்னைக்கு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் எவ்வாறு இரட்டும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். தனித்து வரும், இரட்டித்து வரும், மிக்கு வரும், இனமாக வரும். இப்ப இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய ஒற்று எவ்வாறு வரும் என்பதுதான் இந்த கொஸ்டினுடைய கேள்வி. இது வந்து இரட்டித்து வரும் என்பதுதான் ஆன்சர். அது எவ்வாறு இரட்டித்து வரும் என்பதை இப்ப பார்ப்போம். கண் கூட்டல் அழகு. இப்ப கண்ணழகு அப்படின்னு இருக்கு. நம்ம இப்ப கண்ணழகு அப்படின்னு எழுதணும்னா இப்ப தனிக்குறிலை அடுத்து வரும் ஒற்று என்ன செய்யும்னா இரட்டித்து வரும் சொல்லியிருக்கோம். அப்பனா கண் இப்போ ஒரு தனி குறில் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஒற்று இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன செய்யும்னா ஒரு ஒற்றானது இரட்டிப்பாக வரும், இரட்டித்து வரும். அப்பனா இன்னொரு இன்னு வரணும். அப்ப அழகு. இப்ப பாருங்க க இன்னு கூட்டலான்னா லகு. அப்பனா க இன் ந ல ஹு. அப்ப இந்த கண் இந்த கண் அப்ப பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த இன்னு கூட்டலா நா, இந்த லகு அப்படியே வந்திருக்கு, கண்ணழகுன்னு வந்துருச்சு. அப்ப இப்படித்தான் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். ஆனா கண்டிப்பா இந்த இடத்துல உயிர் வந்தாத்தே இந்த தனிக்குறில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்று எழுத்தானது இரட்டிப்பாகும். அப்ப உயிரீறு மெய்யீறு படிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இது போல தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. புணர்ச்சி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வேறு விதிகளை பத்தி முழுமையான விளக்கத்தை நம்ம வீடியோக்கள்ல பார்க்கலாம்.